விஷயமாக இருக்கலாம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, தாகம் எடுக்குது, அவருக்கு தண்ணீர் கிடைச்சிருச்சு. தாகத்துல இருக்கிறாரு, அவருக்கு தண்ணீர் கிடைச்சிருச்சு. அந்த தண்ணீரை குடிச்ச உடனே அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாரு. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்கூர் அப்படின்னு என்ன செய்யறாரு? நன்றி செலுத்துறாரு. பசி எடுக்குது, உணவு கிடைச்சிருச்சு. அந்த உணவு வந்த உடனே அதை சாப்பிட்டுட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாரு. அப்ப இந்த ஒரு சின்ன விஷயம் கூட எவர் ஒருவரைப்படி ஒவ்வொரு அல்லாஹ்வினுடைய அற்புடைகளுக்கும் நியமத்துகளுக்கும் ஒவ்வொரு நியமத்துகளுக்கும் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறாரோ, யார் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நியமத்துக்கும் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, இந்த துவாவில் அல்லாஹ் சொல்லி தருவதை போன்று ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தன், அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை அவருக்கு கொடுத்துருவான். அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை அவருக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு நாள் காலையில எழுந்திருச்ச உடனேயே அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவை சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். எங்கள் இறைவா, எங்களை மரணிக்க செய்து மீண்டும் உயிர்ப்பித்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டாவதாக என்ற துவாவை ஒவ்வொரு நாள் காலையிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். இதை ஹஜ்ரத் ஆசிஃப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிமில் இந்த ஹதீஸ் இடம்பெறும். அப்போ அல்லாஹ்வினுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதில் இந்த தூக்கம் இருக்குது, அது பெரிய நியமத். தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய எல்லா விதமான சூழலுமே அவருக்கு சரியானதாக இருக்காது. குறிப்பாக உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும். தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா விதவிதமான நோய்களை அவர் என்ன செய்வார்? சந்திப்பார். தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா அவர்னால இயல்பாக எதையுமே செய்ய முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய நியமத்துகள்லேயே ஆக சிறந்ததும் உயர்ந்ததும் தூக்கம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தூக்கம் என்பதிலிருந்து எப்படி அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்து திரும்பி அல்லாஹ் அதிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறான், அதுவும் நியமத். அப்ப இதுல ரெண்டு வகையான நியமத்துகள் அல்லாஹ் வச்சிருக்கான். ஒன்னு தூக்கம், ரெண்டாவது அதிலிருந்து நாம் மீண்டு வருவது. இந்த ரெண்டுமே அல்லாஹ்வுடைய நியமத்துக்குள்ள உள்ளது. ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்கள் தூங்கி எழுந்திருச்சதுக்கு பிறகு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்க. அப்படி யார் நன்றி செலுத்துறாரோ அவருக்கு அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை வழங்குறான். அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு எவர் அடிக்கடி நன்றி செலுத்துகிறாரோ, ஒரு தண்ணி கிடைச்ச உடனே அந்த தாகம் தீர்ந்தது உடனே நன்றி செலுத்துவது, பசி தீர்ந்த உடனே நன்றி செலுத்துவது, நல்ல உணவுகள் கிடைக்கும் பொழுது அதற்காக வேண்டி நன்றி செலுத்துவது, இப்படி அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு எவர் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை, அவருடைய பொருளாதாரம், அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய உடல் ரீதியான எல்லா நிலைக்கும் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை வழங்குவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்